சொல்லப்போனால் இப்போதைக்கு நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போதைக்கு யோசிச்சு வச்சபடி வாழ்க்கையை மாற்றுறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணுன்றதுல ஒரு பேசிக் ஐடியா இருக்குது. ஒரு கான்டென்ட் ரைட்டராக மாறலாம் அப்படின்றதுக்கு எனக்கு அப்போலேருந்தே ஒரு ஆசை. என்னோடய லாஸ்ட் இயர்லேருந்தே நான் அதை யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஆனால் அந்த இயர்லேருந்து எதுவுமே பண்ணலை. நான் அதுக்காக எதுவுமே பண்ணலை. உண்மை அதுதான். இங்கே யாரையும் ப்ளேம் பண்ணுறதுனாலவோ என்ன சொல்கிறது, எனக்கு டைம் கிடைக்கலன்னு சொல்கிறதுனாலவோ எதுவும் மாற போகிறது கிடையாது. நான் பண்ணலை, நான் அதை அக்செப்ட் பண்ணுறேன். ஸோ இனிமேல் அதை பண்ணலான் இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். ஒரு 8 months இங்கிலீஷ்க்காக ஒர்க் பண்ணி இங்கிலீஷை கற்றுட்டு அதுக்கப்புறம் அதுக்கான ஃபர்தர் ரைட்டிங்ஸ் ஒர்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு பண்ணலாம் அப்படின்றது. பேரலி நமக்கு ஒரு லேப்டாப் தேவைப்படுது. ஸோ அதை இவனை வச்சு நம்ம வாங்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எஃபோர்ட் போட்டு ஜொமேட்டோ ஓட்ட போகிறோம். ஃபுல் டே ஓட்ட முடியுமான்னு தெரியாது. பட் ஆனால் நம்ம அதுக்காக ஷெட்யூல் பண்ண டைமில் முடிஞ்ச அளவுக்கு அந்த பணத்தை எடுத்துகிட்டு ஸோ ஃபஸ்ட் லேப்டாப் வாங்குகிறோம். ஃபோன் நெசசரி தான். பட் இப்போதைக்கு நம்மளால் அதை வாங்கிட்டு வெறும் கான்டென்ட்காக நம்மக்கிட்ட இப்போதைக்கு இல்லைன்றப்போ அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நமக்கு எது என்ன சொல்கிறது ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் அப்படின்றதில் புரிஞ்சுக்கிட்டேன். நமக்கு எது ப்ரையாரிட்டைஸ் பண்ணி எதை ஃபஸ்ட்டு அக்குமுலேட் பண்ணணுன்றதை புரிஞ்சுக்கிட்டேன். இப்போதைக்கு லேப்டாப். ஸோ பார்ப்போம், எவ்வளோ வேகமாக முடியுதோ அவ்வளோ வேகமாக நம்ம லேப்டாப் அக்குமுலேட் பண்ண ட்ரை பண்ணுவோம். பேரலி படிக்கவும் செய்வோம். கொஞ்சம் இனிமேல் நிதானமாக நடப்போம். ஏன்னா என்ன சொல்கிறது, நிறைய இழந்த மாதிரி ஒரு ஃபீல். ஸோ